தோழர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை, திணைத்துணையாய் நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். அதாவது ஒருவன் ஒரு சிறிய அந்த திணை எவ்வளவு சிறிதாக இருக்குமோ அந்த சிறிதளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மை அந்த உதவியினுடைய பலனை அறிந்தவர்கள் அதை பனை அளவு, அந்த பனை மரம் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அதை விட பெருசாக கருதி அந்த நன்மை பெருசாக கருதுவாங்களாம். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருவர் ஏதாவது வயதில் முதியவர் கூட கையை நீட்டி, தம்பி என்னை கொஞ்சம் அங்கே இறக்கி விடுப்பா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஏற்றிட்டு போய் கொஞ்சம் தூரம் இறக்கி விட்டோம்னா வச்சுக்கோங்க, கீழே இறங்கணும் என்ன பண்ணுவார்? ஐயா ரொம்ப நன்றி ஐயா, நீ நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த சிறிய உதவியை அப்படி கையை கூப்பி நம்மளை கடவுளாக நினச்சி வணங்குவாங்க. ஏன்னா அந்த பயனை அறிஞ்சவங்க அதை அப்படியே பெருசாக கருதுவாங்க. அதை தான் வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க, திணைத்துணையாய் நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.